ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு சண்டேயில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்துட்டு சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இந்த டே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சேடான நாளாக தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக எப்பயும் போல் வேலை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வந்து லீவ் எடுக்கணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா சண்டேவும் அதிகம் லீவே எடுக்க முடியறது இல்லையா, அதனால் இன்றைக்கி வந்து லீவ் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்துட்டு ஒரு கஸ்டமர் இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்களா, அவங்களது தான். அவங்க வந்து சென்னை போகிறாங்க. சென்னை அதாவது இங்கே அதாவது இந்த சித்தோட்டில் தான் அந்த பொண்ணு. அவங்களோட தங்கச்சி வந்து சென்னையில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி அனுப்பணும். அது ஏதோ வீடு புண்ணியாச்சினையா, அதனால் அதுக்கு அனுப்பணும். அவங்க ப்ளவுஸ் கொண்டு வந்து கொடுத்ததே பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை தான் கொடுத்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வேணும்க்கா, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கொடுத்துருங்க, அம்மா திங்கக்கிழமை காலையில் நேரத்துலேயே சென்னை கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேண்டான்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நாங்கள் முன்னாடி குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்தில் அவங்க அம்மா வீடு இருந்துச்சு, நல்லா க்ளோஸ் தான். ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு திடீர்னு வேண்டான்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்னடா பண்ணுறது சரின்ட்டு வாங்கிட்டோம். நாங்கள் நினச்சது ஒன்று, பட் ஆனால் நடந்தது ஒன்றா ஆயிடுச்சு. நாங்கள் என்ன நினச்சோன்னா, சரி கொஞ்சம் நேரத்தில் வந்துடலாம், வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சாயந்தரத்துக்குள்ளாரையே ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அது அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. ஏன்னா அந்த அன்றைக்கி ஒரு கண்டலன்ஸ் கவருக்கு போகிறதா இருந்துச்சா, கண்டிப்பாக போயே ஆகணும். அது அம்மா ஊரில் ரொம்ப தூரம் போகணும். இங்கேருந்து போகிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகும். ஸோ காலையில் 5:30ங்கிறப்பவே அவர் கிளம்பிட்டார். அதனால் போயிட்டு 9 மணி 9:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு திடீர்னு காய்ச்சல். ஃபஸ்ட் நாள் நைட் நல்லா தான் இருந்தா, லைட்டாக வந்துட்டு சளி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதனால் காது வலிக்குதுங்கம்மான்னு சொல்லிகிட்டு இருந்தா. அப்புறம் சரி நைட் டைமில் ஒன்றும் பண்ண முடியாது, கிட்டத்தட்ட 10 மணி ஆகிடுச்சுக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு, கடையிலேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு. அந்நேரத்துக்கு மேலே ஹாஸ்பிட்டல் இங்கெல்லாம் அப்படி போக முடியாதா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு சரி இப்படியே சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சரி காலையில் ஹாஸ்பிட்டல் போகலாங்கன்னு அப்படி இப்படி தூங்க வச்சாச்சு. அப்புறம் காலையில் ரொம்ப முடியல, பிள்ளை காய்ச்சலும் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. அப்புறம் சரின்னு அவங்க அப்பா அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கடையே திறந்தோம். அப்புறம் இன்னொன்று, நான் சனிக்கிழமை நைட் ஃபுல்லாகவே ஆரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ தூங்கவும் இல்லை. நானும் பார்த்திங்கன்னா காலையில் தூங்கிட்டேன். என்னால் அப்படியே கண்டினியூஸாக வந்துட்டு கடைக்கு வரவே முடியல. ஸோ அதனால் தூங்கிட்டேன். அப்போ நான் சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் தூங்குறேங்க, தூங்கிட்டு அதுக்கப்புறம் வரேன், என்னால் முடியல அப்படின்ட்டு. அப்புறம் வந்து அவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கேயும் அலைஞ்சிட்டு வர சரியாக போயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடும் செய்யலை. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. பாப்பாவுக்கு வேறு இப்படி வேறு காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னா எனக்கு கையே விட மாட்டாள், நை நைன்னு அழுதுகிட்டே இருப்பாள். அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்புறம் எப்படியோ சமாளித்து அவளை தம்பி இருந்தான் தனிக்கு, அதனால் ஒன்றும் பிரச்சனை. சண்டேங்கிறதுனால தம்பிக்கு லீவு தானே, அதனால் அவன் இருந்தங்காட்டி எப்படியும் அவனை பார்த்துக்க சொல்லிவிட்டு இட்லி கடையில் தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா மாவு இல்லை, அதனால் கடையில் தான் வாங்கிட்டு வந்தாங்க. சரின்னு இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா 1 மணி ஆகிடுச்சுங்க கடைக்கு போகிறதுக்கு. என்ன பண்ணுறது அப்பா, எனக்கா செம்ம டயர்டு, அவங்க அப்பாவுக்கு அத்தை விட டயர்டு. ஏன்னா அவரும் ஊருக்கு போயிட்டு வந்தார்ல, காலையில் 1.5 மணி நேரம், வர 1.5 மணி நேரம், 3 மணி நேரம் வண்டியில் போயிட்டு வந்தாங்க. அதுவும் டயர்டு. ஆனால் வேறு வழியிலேயே கடை திறந்து தானே ஆகணும் அப்படின்ட்டு அப்புறம் சரின்ட்டு வந்து 1 மணிக்கு மேலே கடை திறந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு கட் பண்ணுறதெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் 4 ப்ளவுஸ், 2 அவங்க அம்மாவுக்கு சாதா சும்மா தைக்கிறது, மீதி 2 அந்த பொண்ணுக்கு. அது இதோட டிசைன் பார்த்திங்க அப்படின்னா நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், மேபி இன்றைக்கே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். போட்டிருப்பேன் பாருங்கள், ரொம்ப சூப்பரான டிசைன் தான் அது. ஸோ அது வேறு ஸ்டிச் பண்ணணும். அப்புறம் சரின்ட்டு எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வந்து இப்போ ஃபோன் பேசிகிட்டு இருக்குது அந்த பொண்ணுக்கிட்ட தான். ஏன்னா போட் நெக் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து பிரின்சஸ் கட்டு தான் வைப்போம் மோஸ்ட்லி. அப்புறம் சரி அவட்ட எதுக்கு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சுருங்க அப்படின்ட்டா. அப்புறம் சரின்னு அது எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அந்த அன்னைக்கு வந்துட்டு முந்தைய நாள் நாங்கள் வந்து சனிக்கிழமை ஈவினிங் வந்து ஈரோடு போயிருந்தோம். ஏன்னா அந்த பொண்ணுக்கு பேட்ச் தைக்கணும் அப்படிங்கிறதுனால கிளாத் எடுக்கிறது இருந்துச்சா, சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கிளம்பலான்ட்டு போய் எடுத்துகிட்டு நைட்டு ஒரு 9:30 பக்கம் ஆகிடுச்சு. வந்துட்டு அந்த அன்னைக்கு லைனிங் அது இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அப்புறம் அதை எடுத்து வைக்கவே இல்லை, அப்படியே நேராக வீட்டுக்கு போயாச்சு. அப்புறம் சரின்ட்டு காலையில் கீழே வரப்போவே அந்த நான் ஃபஸ்ட் நாள் நைட்டு கடைக்கு போயிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்த துணி, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நாள் நிறைய லைனிங் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அது காஞ்சிருந்து எடுத்து வச்சுருந்தது அது. ஸோ எல்லாமே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அப்புறம் அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் நைட்டு தான் கொண்டு வந்திருந்தாங்க. செவ்வாய்க்கிழமை வேணுங்க்கா ஈவினிங்கு ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான் அம்மாவுக்கு அப்படின்ட்டு இருந்தாங்க. சரின்ட்டு அது கொடுத்துட்டு போயிருந்தாங்களா. அப்புறம் அதுவும் மேலே வீட்டில் தான் இருந்துச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த பொண்ணு இப்போ கேட்டுட்டு இருந்தேன், ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருக்கா கண்ணு என்னன்னு சொல்லிட்டு இப்போ அதை தான் கேட்டுட்டு இருந்தேன்.
அப்புறம் அவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க்கா, அம்மாவுக்கு தான் அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க, இன்னும் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் சரின்ட்டு அவங்ககிட்ட பேசிவிட்டு அப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக அப்போ ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க. அது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அவங்க வீடியோ ஓடிட்டுருக்குதுன்னு சொன்னோன்னையுமே, "ஐய்யய்யோ! வீடியோ ஓடுது அக்கா, நாங்களாம் தெரியுமா?" அப்படின்னாங்க. அப்புறம் "ஐயோ! இல்லைம்மா, தெரியல மாட்டீங்க, நான் அதெல்லாம் கட் பண்ணிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க" அப்படின்ட்டு. அப்புறம் சரின்ட்டு அப்புறம் அவங்க கொஞ்சம் நேரம் சுடி கொடுத்துட்டு டிசைன்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க, நெக்குக்கு பேட்டர்ன் வைக்கிறதெல்லாம். அதை சொல்லிட்டு அப்புறம் சாரீ வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோமா, சில்க் சாரீஸ் எல்லாம் வந்துட்டு செமி சில்க், பியூர் சில்க் இல்லை, செமி சில்க்கு நாங்கள் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். எப்படின்னா ஆர்டர் பேஸில் மட்டும் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப ஹை குவாலிட்டி தான். நீங்கள் கடையில் அந்த சாரியெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா பாதிக்கு பாதி வந்து நம்மக்கிட்ட கம்மியாக இருக்கும். கிட்டத்தட்ட சில சாரீஸ் அப்படி இருக்கும், சில சாரீஸ் ஒரு 500 600 நம்மகிட்ட கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி. ஏன்னா நம்ம வந்து டைரெக்டாக மேனுஃபேக்சரர் கிட்ட தான் வாங்குறோம். அதை நெஞ்சு கொடுப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட தான் வாங்குறோமா, அதனால் நல்லாவே ரேட் வந்து ரெடியூஸ் தான் கிடைக்கும். சாரீ குவாலிட்டி செம்ம பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து அந்த பொண்ணுட்டு கரெக்டாக அவள் எதாச்சும் அவள் தான் கேட்டா. நான் கடைக்கு வரங்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு சொல்ல மாட்டேன், சங்கடப்பட்டுட்டு. அதனால் நான் எதுவும் சொல்லலை. அப்புறம் அவளே தான் கேட்டிருந்த சாரீ எல்லாம் தான் அந்த செல்ஃபில் அடுக்கியிருக்கு பார்த்தீங்களா, அட்டை பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் சில்க் சாரீஸு. அந்த கவரில் இருக்கிறதெல்லாம் வந்து கோரா மஸ்லின் இருக்கும், சாஃப்டி இருக்கும், அந்த மாதிரி 2 3 வெரைட்டி இருக்கும். எல்லாமே வந்து நம்ம ஆர்டர் பேஸில் மட்டும்தான் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் அதெல்லாம் அவள் பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் பார்த்துட்டு சரிங்க்கா, நான் இனிமேட்டுக்கு வேணும்னா நாங்கள் கண்டிப்பாக எடுப்பேன். ஏன்னா அவங்களே சிஸ்டர்ஸ் 3 பேர், அப்புறம் அவங்க அம்மா 1. ஸோ அதனால் கண்டிப்பாக எடுக்கிறேங்க்கா அப்படின்ட்டு அப்புறம் பேசிகிட்டு இருந்துட்டு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் அவங்கள அனுப்பிச்சதுக்கப்புறமா இதெல்லாம் பை பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஈரோடு போனப்போ கொண்டுட்டு போன பை. அப்புறம் அது கொண்டு வந்துட்டு யாருக்கெல்லாம் என்னென்ன எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து அவங்கவுங்க பையில் வச்சுட்டு இருந்தேன். ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா என்னென்னலாம் நம்ம வாங்கிட்டு வந்தோமோ எப்பயும் போல தான், நம்ம யாருக்கெல்லாம் வாங்கிட்டு வரோமோ அவங்க பையெல்லாம் அப்படி முன்னாடியே வச்சுருப்பேன். டக்குன்னு அதை எடுத்து அவங்கவுங்க கவருக்குள்ளார போட்டு எடுத்து வச்சுருவேன். நான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கிற கேப்பில் இவர் வந்து நார்மல் ப்ளவுஸ் 2 அவங்க அம்மாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஃபால்ஸ் வைக்கிறது அந்த மாதிரி வேலை அதெல்லாம் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் இதையெல்லாம் முடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பேட்ச் ஒர்க்கு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒன்று வந்து ஹாஃப் பஃப் ஸ்லீவ், பின்னாடி சிம்பிளாக ஒரு வந்து பேட்டர்ன் கொடுத்துருந்துச்சு. இன்னொன்று வந்து ஃபுல்லாக வந்து போட் நெக்கில் ஸ்லீவ் சென்டரில் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் பால் இருக்கும், பின்னாடி முதுகில் மேலேருந்து கீழே வரைக்கும் பால் இருக்கும். ஸோ அந்த 2 ப்ளவுஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி ஸ்டிச் பண்ணுச்சு. அதுவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நைட்டு 9 மணியா 9:30 நினைக்கிறேன். 9 மணிக்கு வரேனாங்க. அப்புறம் 9 to 9:45 ஆயிடுச்சு அவங்க வரத்துக்கு, வாங்கிட்டு போகிறதுக்கு. அப்புறம் அவங்கள கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போனோம். என்ன பண்ணுறது, அப்புறம் பாப்பாவும் ஓரளவுக்கு தம்பி இருந்ததுனால எப்படியும் மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அப்பப்போ நாங்கள் இடையில வரோம் இல்லைங்களா, அப்புறம் எப்படியே பார்த்து சமாளிச்சுக்கிட்டோம். அதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் வந்துட்டு லைனிங் தண்ணியில் போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இது எல்லாமே. ஸோ யாருக்கெல்லாம் தண்ணியில் போட்டிருந்தேனோ அந்த 2 நாளைக்கு தைக்கிறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியில் போட, எனக்கு கொஞ்சம் ஆரி ஒர்க் வேறு இருந்துச்சா, வேலையாக இருப்பேன் அப்புறம் மறந்துடுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையாவே வந்துட்டு லைனிங் எல்லாம் நனைச்சி எடுத்து வச்சுருந்தோம். ஸோ சரின்ட்டு அதெல்லாம் பார்த்து யாராருது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தோம். ஒருத்தருது மட்டுமே ஒரு 7 ப்ளவுஸோ 8 ப்ளவுஸ் என்னமோன்னு நினைக்கிறேன். ஸோ மீதி எல்லாமே அடுத்தவங்களதாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இது ஒட்டுக்க வந்து ஒருத்தர் தான். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் எப்பயும் போல் கணக்கு எழுதிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் நாள் நைட்டு தானே போயிட்டு வந்தேன். அப்புறம் அந்த அன்றைக்கி லேட்டானதுனால கடைக்கே வரல, நேராக வீட்டுக்கு போயாச்சு. அதனால் போயிட்டு வந்தது, அப்புறம் சிலதெல்லாம் பில்லு இருக்கும், பில்லு இல்லாமல் செலவு பண்ணியிருப்போம் இல்லைங்களா, டீ சாப்பிட்டது, பெட்ரோல் அடித்தது. ஸோ அந்த மாதிரி வேறு ஏதாவது கடையில் பில்லு இல்லாத வாங்குகிற கடையில் ஏதாவது வாங்கியிருந்தோம், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே அவர்கிட்ட கேட்டு நேற்றுக்கு என்ன செலவு பண்ணேன்னு கேட்டுட்டு எழுதி டோட்டல் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன செலவோ எழுதி வச்சுருவேன். அதுக்கப்புறமா அதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா இந்த பெரிய நோட்டில் வந்து எப்பயும் போல் தான் இன்றைக்கி யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்கெல்லாம் அந்த என்னது ஆர்டர் நோட்டு டெலிவரி நோட்டு ஏதோ ஒரு நோட்டு, அதில் வந்து கொடுத்தவங்க பேரெல்லாம் எழுதிட்டு லிஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு யார் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லை யாரெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க அவங்களதெல்லாம் டிக் பண்ணி வச்சுருவேன். ஸோ வந்து ஈஸியாக இருக்கும் இல்லையா, நம்ம வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியறதுக்கு அந்த மாதிரி. அப்புறம் இதையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது அந்த வேலை தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு தைக்க போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த சண்டேவும் வந்துட்டு எங்களுக்கு ரெஸ்ட்டே இல்லாத சண்டேவாக போயிடுச்சு. எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிறது எல்லாமே எல்லா நேரத்துலையும் நடக்காது இல்லைங்களா. ஸோ நம்ம என்ன நடக்குதோ அதை வந்துட்டு ஏற்றுக்க பழகிக்கணும். இது சின்ன விஷயத்துக்காக, அதாவது இந்த விஷயத்துக்காக மட்டும் நான் சொல்லலை, எல்லா விஷயத்துக்கும் அப்படி தான். இப்போது வந்து சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட நிறைய ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக அதெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நான் இந்த ஒவ்வொரு வீடியோஸ்லையும் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது வந்து நான் எப்படி சொல்கிறது, நான் ஓனாக வந்துட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டது, யார் மூலியமாகவும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது இல்லைங்க. எல்லாமே நான் ஓனாக தெரிஞ்சுக்கிட்டது, என்னோடய லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு தெரிகிற விஷயங்கள் வந்துட்டு அது உங்களுக்கும்
தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் அதை நான் சொல்லுவேன். இல்லாட்டினா எல்லாத்தையும்லாம் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்கிறீங்க, வாட்ஸ்அப்பும் பண்ணுறீங்க, கால் பண்ணியும் பேசுகிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எனக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு 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 விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், எதுவாக இருந்தாலும் சரி, அப்படி ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணாலும் ஓகே, இல்லை கால் பண்ண முடிஞ்சாலும் கால் பண்ணுங்கள். இன்னொன்று, நான் ஒரு வேளை அட்டன் பண்ணலை அப்படின்னா ஏதாவது வேலையாக இருப்பேன், இப்போ கொஞ்சம் ஆரி ஒர்க்கெல்லாம் பிஸியாக இருக்கேன்னா அப்படி ஏதாவது இருந்தால் தான் அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன். இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அட்டன் பண்ணி இது பண்ணுறேன். இந்த ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முந்தைய நாள் தைச்ச ப்ளவுஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 10-12 ப்ளவுஸ் இருக்குது. இதெல்லாம் கொக்கி கட்ட கூட எனக்கு நேரம் இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங்லேயே போயிடுச்சு. அதனால் கொக்கி கட்டல. இது எல்லாமே சாதா ப்ளவுஸ் தான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், அந்த கரை வந்து மேலே இருந்துச்சு, இந்த ப்ளூ கலர் தான் வந்துட்டு கீழே இருந்துச்சு. இப்படி தான் ப்ளவுஸ் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி, அதாவது மேலே ப்ளூ, கீழே அந்த பார்டர் வர மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவோம். கஸ்டமர் ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள்.